வணக்கம் மக்களே. அலிகேஷன் மிக்சர்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் நம்மளுக்கு வந்து பேங்க் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், ஈவன் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி டாபிக் நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாத மக்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அது 3:5 அப்படின்ற ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கலவை நம்மளுக்கு இந்த ரேஷியோல நமக்கு இருக்கு. இதுல நம்ம வாட்டரை மட்டும் தான் ஊத்துறோம். அப்படி ஊத்துறதுனால நமக்கு ரேஷியோ மாறிடுது. 3:7 அப்படின்ற ரேஷியோக்கு மாறிடுது. இந்த ட்ரிக்கை நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மில்க் நம்ம ஊத்துறோம். மில்க் ஊத்தல, வாட்டர் மட்டும் தான் நம்ம ஊத்துறோம். அப்ப வாட்டர் மட்டும் ஊத்தும் போது வாட்டர் மட்டும் தான் இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கணும். மில்க் நம்மளுக்கு சேமா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் சேமா இருக்கு நம்மளுக்கு மில்க். அப்படி இருந்தா இந்த ஷார்ட்கட்டை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 5ன்னு இருந்த பார்ட் 7ன்னு மாறிடுச்சு. எதனால சார் அந்த மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 லிட்டர் மில்க் ஊத்துறதுனால மாறி இருக்கு. அப்ப அந்த 2 பார்ட் தான் 10 லிட்டர். ரேஷியோல 2 பார்ட் அப்படின்றது குவான்டிட்டியில 10 லிட்டர். அப்ப 2 பார்ட் நம்மளுக்கு 10 லிட்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் எவ்வளவு சார் நமக்கு இருக்கு? நம்மளுக்கு இனிஷியலாவும் 3 தான் இருக்கு, ஃபைனலாவும் 3 தான் இருக்கு. அப்ப 3 பார்ட் எத்தனை லிட்டர் அப்படின்றதா சார் கேள்வி. 2 பார்ட் 10 லிட்டர்னா ஒரு பார்ட் நம்மளுக்கு 5 லிட்டர், 3 15 லிட்டர் அப்படின்றது இதனுடைய ஆன்சர். இப்ப இதே மாதிரி ஒரு கேள்வியை உங்களுக்கு கீழே வந்து வச்சிருக்கேன். இதனுடைய வடிவிலமா இதே மாதிரி ஒரு கேள்வியை கீழே ஆன்சர் கீழே வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணி இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ.